இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆனா வழி போயிருக்கு இதுல. தங்கத்தை நொறுக்கி எடுக்க போறாங்க நம்ம ஆளுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கேர்ஃபுல்லா. ரிஸ்கியான பிளேஸும் கூட. எப்படி இருக்கு பாரு. என்னடா இது வலி? இது பயங்கரமா இருக்கியா? இருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா இங்கே ஒரு கேவ் பயங்கரமாக இருக்குது இந்த இடம். அந்த கேவுக்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்க போது. இங்கே ஆந்திராவில் இது ஒரு ஃபேமஸான கேவ் தான். ஆக்சுவலாக அங்கே ஒரு புத்தா சிலை இருக்குது, பெருசாக இருக்குது. அது இங்கே மறைஞ்சிருக்கு, லைட்டாக தெரியும் நினைக்கிறேன். செமையாக இருக்குது. இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட்லாம் ஆனால் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் நல்ல நல்ல பிளேஸாக இருக்குது. ஐஸ் ஆட்டு போகிறோம் பாப்பா, குட்டி பாப்பா. கேமரா அலோடு விடுவாங்க கண்டிப்பாக. சேவ் ஒரு நேம். மனபது குரு பிரசாத். நைஸ் நேம். யூ நோ இங்கிலீஷ்? இந்தியா? தெலுங்கு. தமிழ் 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 நோ. இங்கிலீஷ் மட்டும் நோ பேசுறானுங்க. ஏ which class are you studying? 8th. No English, no English. School trip ah? Where is your sister teachers வேற எங்கடா? ஓகே ஓகே டேய், அவங்கள கூப்பிடாதீங்கடா. போயிட்டு வாங்கடா. பைடா. Okay bye. Bye bye. Max. Okay. எல்லாம் வந்து செலிபிரிட்டி நினைச்சு. ஓகே. Shake hand back. ஓகேடா, தேங்க்ஸ்டா. ப்ரோ என்ன செலிபிரிட்டி நினைச்சாங்க ப்ரோ. கேப் கட்டலாம் மட்டும்னே. நான் வேற பாலா. நான் இரு அவன் சிஸ்டர் ஏன் கேக்குறா? நான் சிஸ்டரை கேக்கல, வேர் டீச்சர்னு கேட்க வந்தேன். அது சிஸ்டர்னு வந்துருச்சு. கைஸ் இதுதான் அந்த கேவோட என்ட்ரி. பார்த்தீங்கன்னா கிணத்துள்ள போகிற மாதிரியே இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் கிணறு கிடையாது. இது உள்ள வந்து ரொம்ப நேரம் உள்ள நடக்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. கேவோட என்ட்ரி ஆக போகிறோம் நம்ம இப்போ. ஏன் என்ட்ரி காட்டணும்ல போடா. இது கிணத்துள்ள போகிற மாதிரியே இருக்குடா. அடி ஏய் வேற லெவலாக இருக்கே. கிணத்துள்ள போகிற மாதிரி. எவ்வளோ நேரம் இது? 1 கிலோமீட்டர் போகணுமா? ஓகே, இதில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். 1.5 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் இந்த குகைக்குள்ளே இப்போ போகிறோம். நிறைய பேர் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த இது குணாக்கி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஆக்சுவலி இதில் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து நடக்கிற மாதிரி வருமா உள்ள. ஆனால் அதை விட அதிகமாகவே இருக்குது. ஆனால் நம்மளை 1.5 கிலோமீட்டர் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நிறைய ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க டூருக்கு. கேவோட கீழே வந்துட்டோமா? இதுலேருந்து உள்ள கீழே போகணுமா? இப்படி தான் உள்ளையா வழி? நைஸ். ஏய் இதெல்லாம் இதில் வந்துருக்கல, பாட்டு எடுத்தாங்கல்ல, நிறைய சாங்ஸ்லாம் வரும்ல இந்த இடம். கேவோட என்ட்ரி ஆக போகிறோம். கேமரா எடுத்து வந்துருக்கோம். ஒன்றுமே சொல்ல. ஏய் செம்மையாக இருக்கு. இந்த கண்ணாடி போட்டால் கட்டு தெரிய மாட்டேது, அதனால் கண்ணாடி அவுத்துட்டேன். வாவ். ஆனால் கொஞ்சம் ஹீட் அடிக்குது. செம்ம ஹீட்டாக தான் இருக்குது, லைட்டாக ஹீட் அடிக்குது. நல்லா இருக்கே. செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய என்ஜாய் பண்ணும். லைட் உள்ள எல்லா இடத்துலையும் லைட் செட் பண்ணியிருக்காங்க போல, லைட்டாக இருக்கிறனால. எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா. 1.5 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. 1.5 கிலோமீட்டர் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டியுமே இருக்குது அந்த குகை. ஆனால் நம்மளை இது வரையும் தான் அலோவ் பண்ணுறாங்களாம். பள்ளத்தில் இறங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பள்ளம் தான் ஃபுல்லாக அப்படி தள்ளுது, வேகமாக நடக்குது. கீழே போயிட்டு இருக்கு, பூமியிலிருந்து இப்படி கீழே அப்படியே போயிடுது. இங்கே மட்டும் மணலா தண்ணி இருக்கிறமோ, அதனால தான் இப்படி போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் தண்ணி போயிருக்குமோ முன்னாடி? இவ்வளோ பெருசு என்னடா என்ன பண்ணானுங்க அந்த கேவில்? நெருப்பு குளம் வந்துட்டு ஒரு புகை கிரியேட் பண்ணல, தள்ளி அரிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்து அது வந்து இது வழியாக நெருப்பு குளம் இருந்ததா? வெளியே ஆக்சுவலி இந்த கேவ் பற்றி போட்டிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தெலுங்கு தெரியாது, என்னால் படிக்க முடியல. உண்மையிலே நல்லா இருக்கு, தாராளமாக இருக்கு.
ஃபேமிலிஸ் நிறையா வராங்கப்பா இங்கே. உள்ள கடலாக வச்சுருக்காங்களாடா, கடலாக இருக்குல்ல. இப்போ ஃபோட்டோவா? ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி. நம்ம இதில் போவோம். ஆனால் இங்கே கண்டிப்பாக பயங்கரமாக வேக்குது. மூச்சு விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் மூச்சு விட முடியாது லைட்டாக. இவனுக்கு வேறு விட மாட்டேங்கிறானுங்க ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு. மாசா இருக்கா, வேற லெவல் இருக்கா. உண்மையிலே சூப்பரா நான் மிஸ்ஸிங். ஏய் வாடா அப்படியே செல்ஃபி எடுடா. ஏய் ரெட்டு தனியாடா இந்த ஒரு ஃபோட்டோ அரக்க மாதிரி பேச கொடுமையா வைங்க. மூச்சு விட முடியல. டக்கு டக்குன்னு இதுல திடீர்னு ஒரு 1000 வவ்வால் இந்த பக்கம் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு 1000 வவ்வால் அப்படியே பயங்கரமா வந்து அப்படியே இந்த சீனுக்கு பயங்கரமா இருக்குல்ல. ஆனா உண்மையிலேயே பயங்கரமா ஸ்வெட் ஆகுது, வேத்து கொட்டுது, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கவங்க, சுவாசத்தில் பிரச்சனை இருக்கவங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதில் படிக்கட்டெலாம் போட்டிருக்கானுங்க உள்ள இதுக்குள்ளேயே, குகைக்குள்ளேயே. வர பொறுமையாக நடக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. நம்ம பார்டர் தான், ஆனால் தமிழ் தெரியல நிறைய பேருக்கு இங்கே. நானும் ஆந்திராவில் எல்லாம் தமிழ் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வர வர பயங்கரமாக இன்னுமே அப்படியே அடைச்சி போகுது. இன்னும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வழி. இது வந்து நெருப்பு குழம்பு இப்படி வந்ததுனால அப்படியே அரிச்சு ஒரு இதாக மாதிரி மாறிடுச்சு, குகை மாதிரி. மேபி முன்னாடி இருந்த அரசர்கள் இதில் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த மாதிரி வந்ததை பார்த்து நெருப்பு குழம்பு அரிச்சது. மேலாம் இந்த டெக்ஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நேச்சுராக உருவானது தான். யாரும் அரசர்கள்லாம் அப்படி பண்ணது கிடையாது. ஏன்னா அரசம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உள்ள ஸ்ட்ரக்சர் அந்த இதில் டிசைன்லாம் போட்டிருப்பானுங்க, நிறைய எழுதியிருப்பான். எழுதாதனால இது வந்து நேச்சுராக வந்தது தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே நெருப்பு குழம்பு அப்படியே அரிச்சு போயிட்டு ஒரு இது மாதிரி ரிவர் மாதிரி ஆயிடுச்சு உள்ளே. ரொம்ப செட் ஆகுது தானே மூஞ்ச கட்டு. எவ்வளோ வேத்து கொட்டி இருப்பார் இவனுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. அதனால் கிளாத்து வந்து ரொம்ப மெல்லிஸாகிற மாதிரி கிளாத்து போட்டுவாங்க இங்கே வந்தீங்கன்னா. இந்த மாதிரி ஹூடி வச்சதெல்லாம் போட்டால் ப்ரோ இவ்வளோ ஹீட்டில் எப்படி ப்ரோ இந்த ஹூடியை போட்டு நடக்கிற? நான் வந்து சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் டிஷர்ட் தான், ஃபுட்பால் டிஷர்ட், அதனால இதாக இருக்குது. மூச்சு விடுறதுக்குலாம் நார்மலாக தானே இருக்குது. 13 வியூஸ்னாலே அவங்களுக்கு சொல்லணும்டா. 10 வியூஸ் வந்தாலே சொல்லுவேன்டா நான். எல்லா கேங்களையும் ஒருத்தர் இருப்பாளா, டான்ஸ் ஆடிட்டே இருப்பாளா அந்த வழுக்குதியா பார்த்து. சேராடா இங்க தண்ணி இருக்கோ? ஏன் இது இருக்கு? பயங்கரமா இதாகுது. இது என்ன டிசைன் போட்டு வச்சிருக்கானுங்களா, இது பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல இது நேச்சுராவே இப்படிதானா? இது வெட்டி இருக்காங்கடா, இது கல்வெட்டு மாதிரி வெட்டி இருக்காங்க தானே. கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பாட்டை போட்டீங்கன்னா என்ன பண்றீங்கடே? ஐயோ பயங்கரமா இருக்கே இது. What is the meaning டா? ஜெய் பாலையா? ஏன் எதிரா இங்க இருக்கு? எதுக்குடா வந்தீங்க? டிவிக்கே கொடியா? என்னடா எங்க பார்த்து டிவிக்கே கொடிட்டு? ஏய் காட்டுங்கடா முன்னாடி ஃபிளாஷ் போடுறா. ஒண்ணு இல்ல, லாஸ்ட் டெட் எண்ட் ஒண்ணு கிடையாது. இங்க டிவிக்கே கொடிக்குதுன்னு சொல்றாங்க. இங்க இருந்து எங்க போகுது? டெட் இல்ல, இங்க இருந்து एक्चुअली வந்து இங்க இருந்து வழி போகுது. ஆனா எங்க போகுதுங்கிறது எங்க போகுதுன்னா நீ போயிட்டு வாடா. நீ உயிரோட வந்தீனா ஒரு பயங்கரமா ஒரு மூவி எடுக்கலாம்ல இங்க. அதனால பேய் படம். ஏய் இட்ஸ் பொம்பளைங்க போட்டோடா. அப்படிலாம் இல்லடா, யாருனாலும் எடுக்கலாம்டா. இதெல்லாம் ஸ்கூல்ல பண்ண கிரிஞ்சு. போகலாம். ஸ்கூல்லயா? போக முடிஞ்சாதானே ஒட்டுது. சரியா மூஞ்சி எவ்வளவு வேத்து கொட்டி இருக்கு. ஃபுல்லா பயங்கரமா வேத்து கொடு, செம ஹீட். ஆனா தன்னுடைய கால்தரத்தை படிச்சிட்டு இருக்காங்க நம்ம. ஆமா இவர் பெரிய இவரு கேஜிஎஃப் டைலாக்லாம் விடுறீங்க வந்திருக்கிறதுக்கு.
இதுக்குள்ள தங்க சுரங்குற இது தங்கத்தை நோண்டி எடுத்துட்டு போற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னடா இது செமையா கட்டியா விட்டாட. நல்லா இருக்கியா? எவ்வளோ ஏன் வழி மாறி போயிட போறோம்டா. இடிக்கும் கொஞ்சம் கீழே குஞ்சு தான் போகணும். எல்லா இடத்துலயும் இந்த லைட் இருக்கு. இது போட்டோ எடுத்து என்ன பண்ண போற? போட்டோ ஷூட் நடக்குது இங்க. சரி ஓகே ஆகட்டும். இங்க என்ன தண்ணி இது அப்படியே ஈரமாவே இருக்கும் போல எப்பயுமே. ப்ரோ மழை பெஞ்சா எப்படி ப்ரோ உள்ள தண்ணி வரும் ப்ரோ? அப்படின்னா நம்ம இறங்குற இடத்துலயே தண்ணி இருந்திருக்கும். இங்க வந்து இந்த அந்த அதனாலதான் இந்த ஈரப்பதம் இங்க. என்னடா ஷூ வச்சுட்டு எடுக்க முடியலடா இதுல. ஆனா வழி போயிருக்கு இதுல. வா போலாம். ரிஸ்க் இவ்வளவு தூரம் சேர் ஆனா போறாங்க. மேல ஏறி குஞ்சு போக முடியாது. இதுல எப்படி போறதானா? இல்ல போயிட்டு வரலாம். காணிக்கலாம் இல்லடா, சேத்துக்காக வச்சுட்டு போயிருக்காங்கடா. மேல ஏற முடியாதுடா. கடைசியில் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம். இந்த டெட் எண்டில் வந்து தண்ணி இருக்கு. இது தண்ணி இருக்கனால ஷூ போட்டு அப்படியே உள்ள இழுத்துக்கும். இது நார்மலாக ஏறும் போது இழுக்குது. 1.5 கிலோமீட்டருக்கு இப்படியே நம்ம சேத்துலயா போக முடியும்? ஒரு ஜீவன் என்ன பண்ணுது? தங்கத்தை நொறுக்கி எடுக்க போறாங்க நம்ம ஆளுங்க. இப்ப இவன் இதுலயே போறான். இப்ப கலை போடா, ரிஸ்க் எடுத்து கலை இதுல போலான்னு நினைக்கிறேன். கலை இதுல போக முன்னாடி போடா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ கெட்ட வார்த்தை பேசாதீங்களா. என்னடா பண்ற? ஐயோ போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. செமையா இருக்கு. நான் இப்படியே வரவா? ஐயோ ஒடியிலையே. கஷ்டமா இருக்கு. புடிங்கடா. பயங்கரமா கஷ்டமா இருக்கு சத்தியமா சொல்றேன். என்னடா கேவுது? என்ன முடியலடா. எவ்வளவு வேத்து விட்டது பாத்தியா? செமையா வேத்து விட்டது. எல்லாம் அப்படி வந்துட்டு இருக்கேன். இருடா மேல எந்திரிச்சா இடிக்குது. கேர்ஃபுல்லா. எப்படி தவளை மாதிரி போயிட்டு இருக்கும். ஃபேமிலி எப்படி வருவாங்க? எல்லாம் அப்படிதான் வரும். வேற நான் வேற ஹைட்டா இருக்கேனா? நீ நின்னு கூட்டு போடா. செமையா வேத்து கொடுத்துறாடே. குளிச்ச மாதிரி ஆயிடுச்சுடா. சுபா ஐயோ டே உங்க ஹைட்டுக்கு ஈஸியா போயிட்டீங்கடா. டேய் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வந்தேன். அங்க அதை விட மோசமா இருக்கு. ஐயோ இப்போ எப்பறா திரும்பி போறது? எப்படி மாஸ்டர் தானே. அதை விட மோசமா இருக்கு. எல்லாரும் நீ வந்துட்டீங்களா? நான் மட்டும் எங்க வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி நான் பார்த்தேன். நெட்ரிடா. இல்லடா அங்கல அடிக்குடா. குர்ரா. பாரு இப்படியே நடந்துறாங்க. இதுலயே வந்து bro இது there is deep or not? no deep. அட பாவீங்களா. ஷூ இல்லாம வந்தா இல்ல ஷூவிலே நடந்து வந்திருப்பேன். இல்லடா ஷூல வரலடா. ஃபுல்லா எங்க போடுவேன்? அதாவட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ முடியலடா. செமையா வேத்து கொட்டுது சத்தியமா. பயங்கரமா வேத்து கொட்டுது. இப்படியே வரலாமேடா. ஃபுல்லா சேரு சகதி தான். உள்ளேயே போங்கடா நடந்து. இந்த டைம் தண்ணில நடந்துப்பா. அவன் வழுக்குறா. அவன் கூட்டுவாங்கடா. எனக்கு அதுக்கு மேல வழுக்குதியா? இங்க ஒண்ணுமே இல்லடா. நார்மலா நடந்தோட. இது ஒட்டி போயிட்டு இருக்க. புதையல் எடுக்க போறோம் சீக்கிரம் வாங்க. செமையா இருக்கு. இங்க வந்து போட்டோ ஷூட் பயங்கரமா எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. இந்த ஆனா உள்ள ஃபேன் கொண்டு வரணும்.
நீர்வீழ்ச்சியெல்லாம் இல்லை, நார்மல் தான். பயங்கரமா இருக்கு இடம். போ இந்த கேவ் ஒருத்த உண்மையிலே செம்மையா இருக்கடா. இல்ல அது அவுட் காமிதா இல்ல காமிதான் பாரு. இங்க இருக்கு பாரு. என்ன அவுட் காமிதா? அப்ப இப்படியே வெளிய போயிரலாம். ரிஸ்கியான பிளேஸும் கூட ப்ளஸ் செமையா இருக்கு உண்மையிலே. வீடியோ என்னடா இப்படி இருக்கு? இந்த கல்லு மட்டும் அப்படியே ஒழுங்கா க்ளோஸ்ல நம்ம நசிங்கிட்டா முடிஞ்சு சோலி. இங்கே எடுக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் போல. அவ்வளோ உள்ள வந்துட்டோம். டைனோசர் ஆயிருவேன். ஏதோ சவுண்ட் வருது. என்ன சவுண்ட் இது? தெரியல. மேலே ஏதோ மிஷின் வச்சிருக்காங்களா? வாட்ச் யுவர் ஹெட் பாலா. யா ஷூர். என்னடா காத்து, என்னடா சவுண்ட் இது? பேய் படத்துக்கான அறிகுறி மாதிரியே இருக்கு. இங்கே வந்து ஏதோ இது வச்சிருக்காங்க, கரண்ட் எல்லாத்துக்கும் இங்கே தான் செட் பண்ணிருக்காங்களோ, அதனால தான் அந்த சவுண்டு பாக்ஸ்லேருந்து வருது. உள்ள சூப்பராக இருக்கே அரசியல். இது பாய் கண்டுபிடிச்சிட்டான் ஸ்பாட்டை. இதெல்லாம் தலையை கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இருட்டு ஆனால் இடிச்சுக்க கூடாது. எப்படி இருக்கு பாரு. செமையா இருக்கலாம். எங்க போல மாட்டிக்கிட்டானுங்க. ஃபைனலில் வந்து எங்கே போகிறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கானுங்க நம்ம பாய்ஸ். சத்தியமாக குழப்பமாக தான் இருக்குது. எப்படி வெளியே போனே தெரியல. எல்லா பக்கமும் அவுட் போட்டிருக்கு. இந்த சைடும் அவுட்டு, இந்த சைடும் அவுட்டு. செமையாக இருக்குல்ல? வாங்க வந்து பாருங்க. உண்மையிலே செமையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. கஷ்டம். சரி வா, திரும்பி போயிடும் இதோட. மட்டும் செமையா ஹீட்டா இருக்கு. இங்க அது கோயில் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. டார்ச் போட்டு போடா. வந்து பாருங்க, இது பாருங்க. செமையா இருக்கு. இது உள்ள போக போறோம். இன்னும் ஆழமா போக போறோம் கீழே. எங்கடா? என்னடா தண்ணி தானே இருக்கு? என்னடா இது வலி இதான் இருக்கு. கீழே இங்க வந்தீங்கன்னா செமையா இருக்கு. அங்கே பாரு இப்படி மாட்டிட்டு இருக்கேன். இப்படி உங்களுக்கு தெரியாது, வெளிச்சத்துல இல்லை. சரி, 2 கல்லு ஒட்டிட்டு நிற்கிறேன். சத்தான சமாளுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ தண்ணி ஊத்துது பயங்கரமா. சவுண்ட் வருது. செமையா இருக்கு இங்க. இது பயங்கரமா இருக்கியா? கத்தாதடா. குளிக்கலாம் போலயே தண்ணி. வாவ், நைஸ். செமையா இருக்கு. ஆனா ஸ்மெல் லைட்டா அடிக்குது. எல்லாரும் எப்படி இருக்கு சொல்றா? யாரு? போலாமா? ஓகே, இந்த இடத்துல போலாம். கத்துறானுங்க, ஓவரா கத்துறானுங்க. வாங்க. இங்க ஒரு அவ்வளோதான். இந்த தண்ணியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே. ஆனால் ரொம்ப வேர்த்து கொடுது. போயிடலாம். ரொம்ப நேரம் இருக்க முடியாது. லைட்டாக ஸ்மெல் ரொம்பலாம் இல்லை. ஒரு தண்ணி ஈர ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஈர ஸ்மெல் லைட்டாக அடிக்குது. ஆனால் ரொம்பலாம் இல்லை. இந்த தண்ணியை மேலே எடுத்தால் கூட எதுவும் யூஸ் ஆகும். ஊற்று தண்ணி இதுதான் ரியல் ஊற்று தண்ணி. குழப்பதியா அந்த வழி. இந்த பக்கம் வந்து வரானுங்க, இந்த பக்கம் வந்து வராங்க. எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியலையே. சரி போவோம். ஏதோ ஒரு வழியெல்லாம் பார்த்தா வலிக்கு ஆகுது. போவோம். இப்படி நான் ஏறிக்கிறேன்.
கஷ்டமாக தான் இருக்கு. ஒஸ்ட்டு, சரியான ஒஸ்ட்டு. ஆஃப் பாலா அட்வென்ச்சர்லாம் இல்லை, ஆனால் லைட்டாக அட்வென்ச்சர் தான். ஓகே போமா, வெளியே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம். செம்மையாக நினைஞ்சிச்சு. நல்லாயிருக்கு, ஒர்த்து தான். வெளியே வந்துட்டோம். வேற லெவல்லையா அந்த பிளேஸ், சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தண்ணியிலே போகிறேன்டா. ஆழம் இல்லைடா. அடி முன்ன ஐயோ ஷூ உள்ள விட்டேன்டா ஒரு இடத்துல. வா வா வா, இரு நான் வைக்கிற இடத்துல வா வா. ஷூ அப்படியே போட்டு நடந்து இந்த ஷூல தான் போயிடுச்சு தண்ணி. கழுவிக்கலாம்டா, கழுவிக்கலாம். கைஸ் என் ஷூ பாருங்க எப்படி ஆயிடுச்சு. செம சேரு, ஷூ நாஸ்தி ஆயிடுச்சு, போய் கழுவணும். எப்படி பார்த்தீங்களா, டிஷர்ட்டு ஃபுல்லாக ஸ்வெட் நனைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நனைஞ்சிச்சு ஃபுல்லாகவே. காற்று வருதா இங்க? ஏ வரான்டா, பொறுமையாக நடந்து வரான்டா அவன். காற்று நல்லா இருக்கா? காற்று வந்துட்டு இருக்கு. காற்று மேலேருந்து வருது அப்படியே பயங்கரமாக. அதனால இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஆனால் யாருக்கும் தெரியல. அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் தான். ஏன்னா ரொம்ப வேர்க்குது, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் கம்மியாக வர்றது எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஆனால் எல்லோரும் வந்து பார்க்கணும். இதை செமையாக இருக்குது. நேச்சராக ஒரு இயற்கையே இந்த மாதிரி உருவாக்கி இருக்கும்போது இது பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். இன்னும் ஒரு புத்தர் சிலை மட்டும் இருக்குது, அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியே வந்தாச்சு. மக்களே வெளியே வந்தாச்சியா, அவ்வளோதான். செமையாக வேர்த்து கொட்டிருச்சு பயங்கரமாக. எல்லாம் இப்போ உள்ள போயிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். நம்ம செருப்புனா செருப்புழுன்றாங்க, செப்புனா செப்புழுன்றாங்க. செருப்பு போட்டதே அந்த மாதிரி தான் ஆகும். நான் ஷூ போட்டேன், ஷூ இதாயிருச்சு. ஓகே அவ்வளோதான். இந்த இடம் பிளாஸ்ட், பயங்கரமான ஒரு இடம். உண்மையிலே வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. டிஷர்ட் வேறு எப்படி நனைஞ்சிச்சா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே ஒருத்தன் எடுப்பாரு. அவன் போட்டது ஷூவில் எப்படி மாறிச்சு, வேறு லெவலாக இருக்கும். எல்லாம் ஆமாம், செருப்பு போட்டு வந்தால் ஃபஸ்ட்டு நடந்து வெளியே செருப்பு போட்டு தான் போகணும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கேவை விட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அழகாக நம்ம புத்தா சிலை செம்மையாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஹீட்டில் வேர்த்து கொட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா மேலே கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த இடத்த பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. அவ்வளோதான், எல்லாம் கிளம்பியாச்சு. காய்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப்பை கொடுத்துட்டானுங்க 2 நாளில். ஓகே போகுமா, பாய் பாய்.